என் பெயர் மணிமேகலை. நான் 12ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். என்னுடைய ஊர் சொக்கம்பட்டி. இந்த ஊரிலேயே எங்கள் குடும்பம்தான் மிகவும் வசதியான குடும்பம். அழகுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உலக அழகியே தோற்றுவிடும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருப்பேன். ஆனால் என்ன, படிப்பு ஒன்றுதான் குறை. அழகு, வசதி என அனைத்தும் இருந்தும் படிப்பு மட்டும் வரவில்லை எனக்கு. என்னை பார்த்தால் படிக்காத பிள்ளை போன்று தெரியாது. ஆனால் நான் மழைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்க மாட்டேன். இவ்வளவு ஏன், என் அப்பா பணம் கட்டிதான் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் தேர்ச்சி பெற வைத்தார். இப்போது எனக்கு 23 வயதாகிவிட்டது. என் வீட்டில் உள்ளவர்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பணியில் ஈடுபட தொடங்கிவிட்டனர். ஆனால் மாப்பிள்ளை தான் கிடைத்த பாடில்லை. எவ்வளவு வரதட்சணை வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என்று கூறியும் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. படிக்காத பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பது இப்போது அரிதாகிவிட்டது. ஒரு வழியாக ஒரு பையனை தேடி கண்டுபிடித்து விட்டார் என் அப்பா. ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை. மாப்பிள்ளை MBA படித்திருக்கிறார். அவர் என்னை திருமணம் செய்ய எப்படி ஒப்புக்கொண்டார் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பாவும் கிடையாது. என்னை பெண் பார்க்க வருவதாக கூறி அவர் ஒருவர் மட்டும்தான் வந்தார். பொண்ணுக்கு சொந்தமாக வீடு கொடுக்குறோம், 100 சவரன் நகை போடுகிறோம், வீட்டு வேலைக்கு சம்பளம் கொடுத்து ஆள் அனுப்புகிறோம், மாதம் செலவுக்கு பணம் கொடுக்கிறோம், கல்யாண செலவை மொத்தமாக நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று வரதட்சணை பற்றிய அனைத்து விவரங்களையும் கூறினார் எனது அப்பா. அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டார் அவர். அவர் பெயர் மாதவன். சிறிது நேரத்தில் டீயை எடுத்துக்கொண்டு அவர் முன்னே சென்றேன். அழகிற்கு ஒன்றும் குறையில்லை. எனக்கு ஏற்ற ஜோடியாகத்தான் இருந்தார். நான் டீயை கொடுத்துவிட்டு, படிக்காத என்னை ஏன் உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று எல்லோர் முன்னிலையிலும் வைத்து அவரிடம் கேட்டேன். இருவரும் குடும்பம் நடத்த படிப்பு தேவையில்லை, காதல்தான் தேவை என்று என்னிடம் கூறினார். அந்த ஒரு வார்த்தையிலேயே எனக்கும் அவரை பிடித்துவிட்டது. திருமண ஏற்பாடுகள் நடந்தன. நான் பெண் பார்க்க வரும்போதே மாதவனிடம் அவருடைய ஃபோன் நம்பரை பெற்றுக்கொண்டேன். திருமணம் நடக்கும் வரை அவரிடம் பேசிக்கொண்டுதான் இருந்தேன். பேசி பார்த்ததில் நல்லவராகத்தான் தெரிந்தார். 1 மாதத்திலேயே நாள் குறித்து நிச்சயம் முடிந்து திருமணமும் நடந்துவிட்டது. என் பெற்றோர் என்னையும் மாதவனையும் எனக்கு கொடுத்த புது வீட்டில் கொண்டு வந்து விட்டனர். அந்த புது வீட்டிலேயே ஒரு ரூமில் முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதிதாக வீட்டு வேலைக்கு வந்த அம்மா என் கையில் சூடாக பாதாம் பாலை கொடுத்து முதலிரவு அறைக்குள் அனுப்பினார். நானும் மேக்கப்பெல்லாம் பலமாக செய்து கொண்டு முதலிரவு அறைக்குள் நுழைந்தேன். அங்கே மாதவன் சிரித்த முகத்தோடு அமர்ந்திருந்தார். எல்லோருக்கும் நடப்பது போல் சுமூகமாக எங்களுடைய முதலிரவும் நடந்தது. மறுநாள் காலையில் எழுந்து தலை குளித்துவிட்டு மாதவனுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்த உடனேயே மாதவன் என்னிடம் பேசத் தொடங்கினார். நான் இனிமேல் வேலைக்கு செல்லப் போவதில்லை, வீட்டிலிருந்தே வேலையை பார்க்கப் போகிறேன். உன்னுடன் இருப்பது போலவும் இருக்கும், வேலை பார்ப்பது போலவும் இருக்கும் என்றார். எனக்காக இவ்வளவு செய்கிறார் என்று சந்தோஷப்பட்டு சரி என்றேன். அவரும் வீட்டில் இருந்து கொண்டே வேலை பார்த்து வந்தார். எனக்கு வீட்டில் எந்த வேலையும் பெரிதாக இருக்காது. வீட்டு வேலைக்கு வரும் அம்மாவே அனைத்து வேலையும் பார்த்து விடுவார்கள். நான் அவ்வப்போது அவர்களுக்கு உதவி செய்வேன். மீதம் இருக்கும் நேரங்களில் தையல் தைத்து பழகுவேன். நான் வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால் செல்லமாக வளர்த்து விட்டார்கள். அதனால் பெரிதாக எனக்கு எந்த வேலையும் தெரியாது. திருமணத்திற்கு பிறகுதான் மாதவனுக்காக வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வருகிறேன். இப்படியே நாட்கள் நகர்ந்தது. ஒரு நாள் மாதவன் எங்கிருந்தோ ஒரு அழகான படித்த பெண்ணை அழைத்து வந்தார். அவள் பார்ப்பதற்கு நல்ல மாடனாக இருந்தாள். இவள் யார் என்று மாதவனிடம் கேட்டேன். அவர் என்னை அமரச் சொல்லி பொறுமையாக பேசினார். இங்கே பாரு மணிமேகலை, இவ பேர் பிரியா. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதுக்கு படித்தவங்க யாராவது உதவிக்கு வேணும். அதுக்காகத்தான் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தேன். இன்னும் 6 மாதம் இவ இங்கே இருப்பா, அப்புறம் போயிடுவா. எவ்வளோ நாள் தான் உங்கள் அப்பாவோட காசில் வாழ்கிறது என்றார் மாதவன். நானும் யோசித்தேன். பிறகு சரி என ஒப்புக்கொண்டேன்.
என்னதான் என் மனது இதை ஏற்றுக்கொண்டாலும் வேலைக்காக ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தது எனக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் அவர் வேலைக்காகத்தான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று உறுதியாக சொன்னதால் மனம் சற்று அமைதியடைந்தது. இருவரும் அவ்வளவு நெருக்கமாகவும் பழகவில்லை. வேலையாட்களைப் போல்தான் நடத்தினார் மாதவன். உடனேயே எதையும் முடிவு செய்துவிடக்கூடாது என்று எண்ணி சற்று காத்திருந்தேன். 1 மாதம் கவனித்து பார்த்ததில் மாதவனிடம் பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் பிரியாவின் நடவடிக்கைதான் சரியில்லை. அவள் உடையில் மாற்றம் தெரிந்தது. எப்போதும் சுடிதார் அணிந்து வரும் அவள் இப்போது பேண்ட் சட்டைகளை அணிந்து வருகிறாள். அதுவும் இடுப்பு தெரிவது போன்றும் தொப்புள் தெரிவது போலவும் நெஞ்சு பகுதி தெரிவது போலவும் இருந்தது. பார்ப்பதற்கே அருவருப்பாக இருந்தது. எனக்கு கோபம் வந்துவிட்டது. உடனேயே அவளை அழைத்தேன். என் அருகில் வந்தவள் என்ன என்று கேட்டாள். உன் உடை சரியில்லை, இது போன்ற உடையை இனிமேல் அணியாதே என்று கூறினேன். உடை அணிவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம், இதில் தலையிடாதீர்கள் என்று சற்று திமிராக கூறினாள் அவள். எனக்கு மாதவன் மீது சிறிது நம்பிக்கை இருக்கிறது. இவள் என்ன செய்தாலும் அவர் மனம் மாறமாட்டார் என்று நம்பி இந்த விஷயத்தை இப்படியே விட்டுவிட்டேன். என்னதான் நானும் மாதவனும் கணவன் மனைவி என்றாலும் இருவருக்குள்ளும் ஒரு நெருக்கம் என்பதே இல்லை. அதற்கு காரணம் நான் இல்லை, மாதவன்தான். ஏன் அவர் விலகியே இருக்கிறார் என்றும் தெரியவில்லை. அவர் உடல் தாகத்தை தீர்த்து கொள்ள மட்டும்தான் என்னிடம் நெருங்குவார். அதுவும் மாதம் ஒரு முறை மட்டும்தான். எந்தவித இணைப்பும் இல்லாமல் தான் எங்களது திருமண வாழ்க்கை சென்றது. இந்த நிலையில் எங்களுக்கு இடையூறாக ஒரு பெண் இருப்பதும் எனக்கு சற்று சஞ்சலமாக இருந்தது. இதை நான் எப்படி புரிய வைப்பது? எதையாவது சொன்னால் கூட என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? பிஸ்னஸ் முடியும் வரைதான் அவள் இருப்பாள் என்று ஏதேதோ கூறுகிறார். எதுவும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அவர் கூறும் பதில் எனக்கு மேலும் மேலும் கவலையை தான் கொடுத்தது. சரி, கோவிலுக்கு சென்றாவது என் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று மங்களகரமாக கோவிலுக்கு கிளம்பினேன். வீட்டில் வேலை பார்க்கும் அம்மாவை துணைக்கு அழைத்து கொண்டேன். மாதவனிடம் கோவிலுக்கு சென்று வருகிறேன் என்று கூறினேன். அவரும் சரி என்று அனுமதி கொடுத்தார். அங்கு பிரியாவும் மாதவனுடன் இருந்தாள். அது எனக்கு சரியாக படவில்லை. மனது கோவிலுக்கு போகாதே என்று தடுத்தது. ஆனால் நான் மனதை கட்டுப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன். மனம் படபடவென்று அடித்து கொண்டது. வேலை பார்க்கும் அம்மாவிடம், நீங்கள் எனக்காக அர்ச்சனை செய்து வாருங்கள், எனக்கு தலை சுற்றுகிறது, நான் வரவில்லை என்று கூறி பூஜை கூடையை அவரிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு நான் வீட்டின் பின்வாசல் வழியாக வீட்டிற்குள் சென்றேன். ஹாலில் உட்கார்ந்திருந்த இருவரையும் காணவில்லை. எனக்கு பயம் ஏற்பட்டது. பயந்து கொண்டே வியர்வை சொட்ட சொட்ட மெல்லமாக சத்தமில்லாமல் எங்கள் பெட்ரூமுக்கு சென்றேன். பெட்ரூம் கதவு உள்ளே தாளிடப்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட உயிர் போகும் நிலைக்கு சென்று விட்டேன். மனதை கல்லாக்கி கொண்டு பால்கனிக்கு சென்றேன். அங்கு இருக்கும் ஜன்னல் வழியாக பெட்ரூமில் நடப்பதை பார்க்க முடியும். ஆதலால் அங்கு சென்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். அன்றுதான் நான் நன்றாக சாப்பிட்ட கடைசி நாள், நன்றாக உடை உடுத்திய கடைசி நாள், நன்றாக வாழ்ந்த கடைசி நாள். இன்று நான் ஒரு இருட்டு அறையில் இருந்து கொண்டுதான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இது நடந்து 6 வருடமாகிவிட்டது. இருப்பினும் என் மனம் அதை கடந்து வர மறுக்கிறது. அப்படி அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை நானே சொல்கிறேன். மனதில் பயத்தோடு என் அறையை எட்டி பார்த்த பொழுது அங்கு பிரியா உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் என் கணவன் முன்னே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து அவரும் ரசித்து கொண்டிருந்தார். நான் வருவதற்குள்ளேயே எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது என்பது நன்றாகவே தெரிந்தது. இதற்கு மேல் நான் உயிரோடு இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று தோன்றியது. உடனேயே போலீஸுக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறி வர வைத்தேன். அவர்கள் என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். நான் சொன்ன இருட்டு அறை இந்த ஜெயில்தான். ஏன் என்னை கைது செய்தார்கள் என்று தோன்றுகிறதா? போலீஸ் வருவதற்குள் பெட்ரூம் கதவை தட்டினேன். மாதவன் பயந்து கொண்டே கதவை திறந்தான். பழத்தட்டில் இருக்கும் கத்தியை எடுத்து மாதவனின் ஆணுறுப்பை வெட்டி கொன்றேன். பிரியாவின் பெண்ணுறுப்பை கிழித்து கொன்றேன்.
இதுதான் அங்கு நடந்தது. இருவரையும் கொன்றுவிட்டு சந்தோஷமாக சிறைக்கு சென்றேன். நான் செய்தது தவறுதான். ஆனால் நான் மாதவனுக்கு உண்மையாகத்தான் இருந்தேன். என்னிடம் என்ன இல்லை? படிப்பு ஒன்றுதான் இல்லை. உண்மையாக இருந்த எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அதனால்தான் கொலை செய்தேன். இப்போது நான் நினைத்தால் கூட என் அப்பாவிற்கு இருக்கும் பணபலத்தை வைத்து வெளியே வர முடியும். ஆனால் நான் செய்த கொலைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன். உண்மையாக நேசித்த யாராலும் ஒருவர் இல்லை என்றால் இன்னொருவர் என்று கடந்து போக முடியாது. அதனால்தான் கொலை செய்துவிட்டு சிறையிலேயே என் ஆயுளை முடித்துக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன். நன்றி.